சென்னை இது வந்து சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் இப்போ இங்கே நடத்துகிறோம். நேற்றுக்கு இன்னைக்கு மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் மண்டேலேருந்தே நடந்துட்டு இருக்காங்க. நாங்கள் ப்ராப்பராக லெட்டர்லாம் கொடுத்து பண்ணோம். சரி நாங்கள் ஒரு 10 நிமிஷம் கோரிக்கை வச்சுருக்கோம். வரையும் இருந்தோம். நைட் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மீட்டிங் போயிட்டு கிளம்பிட்டோம். மறுபடியும் இன்னைக்கு காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதிகாரிங்க வந்தாங்களா? பேசினாங்களா? கோரிக்கை வச்சிட்டீங்களா? போய் பேச்சுவார்த்தைக்கு போறீங்க? எங்க? எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அரசின் கவனம் எங்கள் முன் திரும்பும் வரை போராடுவோம். அரசின் கவனம் எங்கள் மீது திரும்பும் வரை போராடுவோம். அரசின் கவனம் எங்கள் மீது திரும்பும் வரை போராடுவோம். அப்போ வந்து குறிப்பிட்ட டைம் கேட்பாங்க இல்லையா, நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோன்னா அது வரைக்கும் நடத்த மாட்டோம். பட் அவங்க எதுவுமே சொல்லலைன்னா அரசின் கவன ஈர்ப்பு போராட்டம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அரசின் கவன ஈர்ப்பு போராட்டம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அரசின் கவன ஈர்ப்பு போராட்டம் எங்கள் முன் திரும்பும் வரை கவன ஈர்ப்பு போராட்டம் போகாதுன்னு எதிர்பார்க்குறோம். அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறோம் நாங்கள். ஏன்னா தலைவரை எதிர்த்து நாங்கள் இப்போ வரைக்கும் போராடலை. அவர்கிட்ட எங்களோட கோரிக்கைகளை கொண்டு செல்லணுன்றது தான் எங்களோட நோக்கமே தவிர அவரை எதிர்த்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தலை. ஸோ எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும்னு நம்பி தான் நாங்கள் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எதிராக போகாதுன்னு நம்புகிறோம். இல்லை சார், ஒரு சம வேலை சம ஊதியம் சார். ஒரு 14 கோரிக்கைகள் வச்சுருக்கோம். அது கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் நாங்கள் கடிதத்தின் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ அனுப்பியிருக்கோம். எங்களுக்கு மெயினாக முதல் படியாக இருக்கிறது ஊதிய உயர்வு, நிரந்தர பணி. அதையும் தவிர மகளிருக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் நாங்கள் அதில் அந்த கோரிக்கையில் வச்சுருக்கோம் சார். எங்கள் கூட வேலை செய்கிறவங்களே இதே கம்யூனிட்டி ஆர்கனைசர்ன்ற போஸ்டிங்கில் வேலை செய்யக்கூடிய எங்களோட ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைசராக வேலை செய்கிறவங்களு 80,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க நிரந்தர பணியாளர்கள். அவங்களும் நாங்கள் செய்யக்கூடிய அதே வேலைகளை செய்கிறாங்க. அதே பணி ஊதியம் எங்களுக்கு வழங்கப்படலைனாலும் குறைஞ்சபட்சம் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவில் எங்களுடைய சம்பளம் இருக்கணுன்றதான் எங்களுடைய வேண்டுகோள். அரசாங்கம் NULMன்றது வந்து எங்களுக்கு 2015 துவங்கப்பட்ட திட்டம் சார். அதுக்கு முன்னாடி இது வந்து தொண்டு நிறுவனங்கள் மூலயமா நடத்தப்பட்டது. 2015 NULMன்றது எங்களுக்கு இங்கே உருவாக்கப்பட்டது. அப்போ எங்களை வந்து தேர்வு செய்யப்பட்டது. இது வந்து நேரடி நியமனமும் கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் எங்களுக்கு வேலைக்கு எடுத்தாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது புதுப்பிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. எங்களுடைய சம்பளம் நேரடியாக அந்த துறையிலிருந்து வழங்கப்படணுன்றதும் எங்களுக்கு வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படின்றது எங்களுடைய முக்கிய கோரிக்கை, எங்களுடைய வேண்டுகோள்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அரசாங்க சங்கங்களோட ஏதாவது இணைஞ்சிருக்கோம் சார். அரசு பணியாளர்கள் சங்கத்திலேயே நாங்கள் இணைஞ்சிருக்கோம். எங்களுடையது மாநில அளவிலான எங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்கு, அதுலயும் நாங்க இணைஞ்சிருக்கோம். அவங்க உங்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுத்திருக்காங்களா? எல்லாருமே சேர்ந்து தான் சார் இதை பண்ணிட்டு இருக்கோம். எல்லா சங்கங்களும், அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சங்கங்களும், NRLM சொல்லக்கூடிய ஊரகத்தில் வேலை செய்யக்கூடிய எங்களுடைய வேலையவே செய்யக்கூடியவங்களும், நாங்க வந்து நகர்ப்புறங்களில் வேலை செய்யக்கூடியவங்களும், அரசு பணியாளர் சங்கமும் சேர்ந்து தான் இதை செஞ்சுட்டு கட்டாயம் எங்களுக்கு கிடைக்கும். ஏன் நல்லதுதான் சார் செய்வாரு. பெண்களுக்கு வந்து ரொம்ப யோசிச்சு பண்றாங்க. ஸோ எங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு கொடுப்பாருன்னு சார். மகளிரை நோக்கி வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் நீங்க பின்னோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். மகளிரை நோக்கி இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களுமே இப்பொழுது நம்மளுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களாலையும் அவர்களுடைய தந்தையாலையும் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் தான்.
முத்துலட்சுமி அம்மையார் திட்டமாக இருக்கட்டும், மூவாவில் அம்மையார் திட்டமாக இருக்கட்டும், எல்லா திட்டங்களுமே இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும், மகளிரை நோக்கி இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான். அதனால் மகளிராகிய எங்களுடைய இந்த கவன ஈர்ப்பை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இப்போ சமீப காலமாக தான் எங்களுடைய பணிச்சுமைகள் அதிகமாக இருக்குது. அனைத்து துறைகளுடைய பணிகளும் எங்ககிட்ட திணிக்கப்படுது. அதனால தான் இந்த நேரத்தில் நாங்கள் இதை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். மற்றபடி தனியாக நடக்குது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடத்தலை. ஆனால் எல்லாருமே ஒன்றுபட்டு தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணிகிட்ருக்கோம். இது கூட வந்து எந்த பொதுமக்களையோ இல்லை அரசாங்கத்தையோ எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்றதால தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறோம். இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுறதுனால இப்போ அந்த மகளிர் சுழுக்குழுவில் கொடுக்குற கடன்கள் அதெல்லாம் இப்போ மறுபடி போய் சேருமா? நீங்கள் இப்போ இந்த ஒரு வாரமாக பண்ணுறீங்க, இந்த ஒரு வாரத்தில் அவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க? அது எந்த பாதிப்பும் இல்லை சார். நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே தான், அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் எங்களோட வேலையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஊதியமாகும் 2018 முதல் நாங்கள் வாங்கி வந்தாலும் எங்களுக்கு ஏற்கனவே சிறப்பு காலமுறை ஊதியக்கட்டில் பெற்ற அதே ஓய்வூதியம் 2000 தான் வழங்கப்பட்டு வருகிறது. இது நியாயமானது அல்ல. கிட்டத்தட்ட நாங்கள் ஓய்வூதிய குழு முன்பாக ஆஜராக இருக்கின்றோம். 3 அமைச்சர்கள் முன்பாக எங்களுடைய கோரிக்கையை கொடுத்திருக்கின்றோம். ஆனாலும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் எங்களுடைய கோரிக்கை, ஊராட்சி சேவை கோரிக்கை இணைக்கப்படவில்லை. தற்பொழுது நாங்கள் எங்களுடைய 2 கோரிக்கையான, ஒன்று ஊராட்சி செயல்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்திட வேண்டும். ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊராட்சி செயல்களுக்கு மாதம் ரூபாய் 15,000 ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் 2 கோரிக்கையை வைத்து 4வது நாளாக இன்றைக்கு சென்னையில் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தேவை அரசாணை. அரசாணை வெளியிடும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் சென்னையிலே தங்கியிருந்து போராடுவோம். 8000க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலர்கள் விடுப்பு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்கள். கிராம அளவில் அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். தமிழ்நாடு அரசு விரைந்து இதற்கு தீர்வான கனிவோடு வேண்டுகிறோம். எங்களுக்கு தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்கல. நாங்கள் ரொம்ப நாளாக 2018 ஓய்வூதிய காமனாக தமிழக அரசின் ஓய்வு திட்டத்தில் இணைக்கணும்னு கோரிக்கை வச்சுக்கிட்டே வந்தோம். தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி வந்தோம். இப்போ தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அறிவிச்சிருச்சு. ஏற்கனவே இதே நிலையில் இதே கேட்டரில் சம்பளம் வாங்கக்கூடிய பணியாளருக்கு அதே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இருக்குது. அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் நியாயமில்லாத கேட்கல. மற்றவர்களுக்கு என்ன அனுமதிக்கப்படுகிறதோ, அதுவும் எங்கள் துறையில் என்ன அனுமதிக்கப்படுகிறதோ அதை வழங்குங்கள் என்று தான் நாங்கள் கேட்டு, தற்போது 2000 ரூபா சிறப்பு காலமுறை ஊதியத்தில் ஊதியம் வாங்கக்கூடிய அதே 2000 ரூபா தான் இன்னைக்கு வரலையும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது நியாயமற்ற செயல்பாடு. ஏன்னா 2018 8 வருஷம் நாங்கள் காலமுறை ஊதிய கட்டில் இருக்கோம். 2000 ரூபாய் வழங்கப்படுது. இப்போ வெறும் 2000 ரூபாய். அதுலேயும் ஆண் ஊராட்சி செயலர் இருந்தால் மகளிர் உரிமை தொகை வீட்டில் கிடைக்காது. அப்போ அவருக்கு பென்ஷன் எவ்வளவு? 1000 ரூபாய். இது நியாயமா? ஏன்னா அது எங்களுக்கு காலமுறை ஊதிய கட்டில் என்ன ஓய்வூதியமோ அதை இணைக்கணும்ல. மாத ஊதியம் 15,50 என்ற விதத்தில் நாங்கள் நியமனம் செய்யப்படும். ஆமாம், 15,50 பேசிக்கு. இப்போ நாங்கள் 33,000 சம்பளம் வாங்குகிறோம். பேசிக் அது டைம் ஸ்கேல். ஊராட்சி ஒன்றியத்தில் பணியாற்ற வருகின்ற பதிவுறு எழுத்த நிலைக்கானது. அப்படிதான் சாத்தியமா? இப்போ உங்களுக்கே நிருபர்களுக்கே அந்த டவுட் வருது, எந்த நிலைமையில் ஊராட்சி செயலர் இருக்காங்கன்னு நீங்களே பார்த்துங்க. அதை பஞ்சாயத்தில் கொடுக்குறாங்க அந்த 2000 ரூபாய். அதையும் பல பஞ்சாயத்தில் தர மாட்டாங்க. அது நோக்கம் அல்ல எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் இணைக்க வேண்டும். இப்போ உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் 15,50 பதிவு எழுத்திற்கு நிலைக்கு என்ன கொடுக்குதோ அதை கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை. நான் இங்கே கிட்டத்தட்ட 2,500 பேர் இருக்காங்க. மாநிலம் முழுவதும் 8,400 பேர் விடுப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் வரிசை வந்துகிட்டே இருப்பாங்க. தொடர் போராட்டம் தான். எங்களுக்கு அரசாணை வெளியிடும் வரை அரசு என்ன அடக்குமுறை ஒடுக்குமுறை என்ன செஞ்சாலும் சரி, எங்களுக்கு எதிர்காலம் முக்கியம். இன்னும் 2 ஆண்டுகளில் 4000 ஊராட்சி செயலர் ஓய்வு பெற இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் முக்கியம். ஒவ்வொருவரும் 30 ஆண்டுகள் 32 ஆண்டுகள் வரை பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசு என்ன செய்திருக்கு என்பதை நாங்கள் கிராமத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடுகிறவர்கள். இந்த அரசு என்ன செய்திருக்கிறது? 2000 பென்ஷனை கொடுத்து போயிட்டு வாங்குறதா? இது நியாயமற்றது. எங்களுக்கு மற்ற அரசு பணியாளருக்கு என்ன, எங்களுக்கு எங்கள் கேட்டரில் இருக்கிறத நான் கேட்குறோம். சி கேட்டகரியில் இருக்க எங்களுக்கு என்ன உள்ளதோ அதுதான். வேற இல்லை, எங்களுக்கு வாக்குறுதி என்ன? அவர் எங்களுக்கு ஏற்கனவே உள்ளது தான். நாங்கள் ரெகுலர் டைம் ஸ்கேலில் இருக்க, இதில் வாக்குறுதி கொடுக்க ஒன்றுமே இல்லை. வாக்குறுதியில் ஒன்றும் அதே முதல்வரே வாக்குறுதி கொடுக்காத செய்கிறேங்கிறாருல, செய்யணும்ல. வாக்குறுதி கொடுத்ததும் ரைடு, எதனால அப்பா என்கிட்ட கேளுங்கன்றாரு. நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அவங்க அப்பா தூணுக்கு கீழே தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நியாயம் வேணும், வேற ஒன்றும் இல்லை. இல்லை எங்களுக்கு பொருந்தாது அப்படின்னா ஒரு உத்தரவு, தனி உத்தரவு கூட போடணும். பஞ்சாயத்து செயலர்களுக்கு இது பொருந்தாது, நாங்கள் ஏற்கனவே அரசாங்கம் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா சொல்லுங்கள். என் பேர் ஜான் போஸ்கோ பிரகாஷ்,
மாநில தலைவர், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம். வஞ்சிக்காதே